எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். என்னுடைய ஸ்டடி பிளானில் ஜிஎஸ்ஸை நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, என்னுடைய ஸ்டடி பிளானில் ஜிஎஸ்ஸை நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நமக்கு எக்ஸாமுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு 15 டேஸ் இருக்கும். ஓகேவா? 15 டேஸ் வரும். நமக்கு கரெக்டாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னிலேருந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த 15 டேஸை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டேஸாகவும் 2 டேஸாகவும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த 15ல் இந்த 1 டேவை மட்டும் நான் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கேன். 12 டேஸு 2 டேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 12 டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா மொத்தமாக நமக்கு எத்தனை சப்ஜெக்ட் யூனிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, யூனிட் 8 and 9. ஓகேவா? இது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸும் நான் சைட் பை சைடாக தான் படிக்கலான் இருக்கேன். இதுக்குன்னு தனியாக ஒரு நான் டைமை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கல. ஸோ பாலிட்டிக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா 2 டேஸு, ஹிஸ்ட்ரிக்கு 2 டேஸு, ஐஎன்எம் 2 டேஸு, எக்கனாமிக்ஸ் 2 டேஸு, ஜியாகிரஃபி 2 டேஸு, அதே மாதிரி யூனிட் 8 and 9 2 டேஸ். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு 6 × 2 வருமா? 6 2s are 12. 12 டேஸில் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாக்கா என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த 6 யூனிட்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இந்த 6 யூனிட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஒரு 2 டேஸ் இருக்கா, அந்த 15 டேஸில் ரிமைனிங் ஒரு 2 டேஸ் இருக்கா, அந்த 2 டேஸில் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த 6 யூனிட்ஸையும் சும்மா ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஓரலாக பார்ப்பேன். ஓகேவா? என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்மளே ரீகால் பண்ணிக்கிற மாதிரி தான், நோட்ஸ் இல்லாமல் நான் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் நான் என்னென்னலாம் என் மைண்டில் இருக்குது அப்படின்றத இந்த 2 டேஸில் தான் நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரிமைனிங் இந்த 1 டே இருக்கு இல்லையா, 15 டேஸில் இந்த 1 டேல என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஜிஎஸ்ஸை நான் சுத்தமாகவே படிக்க மாட்டேன். படிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 டேல ஃபுல்லாகவே நான் தமிழும் மேக்ஸும் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தமிழ் ப்ளஸ் மேக்ஸு. ஸோ இந்த ரெண்டுத்துமே நான் ஏன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத ரீசனையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜிஎஸ்சி இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ் வந்து இந்த லாஸ்ட்டு சாட்டர்டேல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சப்போஸ் ஜிஎஸ் வந்து நான் ரிவிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய கை சும்மா இருக்காது. நான் யூடியூப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று நோண்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் யாராச்சும் ஒருத்தன் நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணுவான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ணுவான். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த சாட்டர்டேல பார்க்கும் பொழுது ஐயோ நமக்கு தெரியாத ஒரு கொஸ்டினாக வந்திருக்கே, அப்போ நம்ம ஜிஎஸ் ஒழுங்காக படிக்கலையோ, அப்போ நம்ம ஜிஎஸ் படிக்காத கொஸ்டின் தான் கேட்பானோ அப்படின்ட்டு நம்ம என்னோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னாலே அங்கே டோட்டலாகவே ஜிஎஸ் எனக்கு எல்லாமே மறந்த மாதிரி ஆகிடும். ஏன்னா எனக்கு லாஸ்ட் எக்ஸாமில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டு 1 டே வந்து நீங்கள் ஜிஎஸ் படிக்காதீங்க, தமிழும் மேக்ஸும் மட்டும் படிங்க. 12 டேஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 12 டேஸில் ஃபஸ்ட்டு டே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா ஹிஸ்ட்ரி தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஹிஸ்ட்ரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரி தான் பார்க்குறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் நிறைய இயர்ஸ் வரும். இந்த இயர்ஸ் எல்லாமே நான் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நோட்ஸ் வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் நான் இப்போ ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் இப்போ ஒரு டாபிக் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஹிஸ்ட்ரியில் இப்போ நான் ஒரு சமுத்திரகுப்தர் நமக்கு வரும் இல்லையா, ஸோ சமுத்திரகுப்தர் நான் படிக்கிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஷார்ட்கட்டில் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ சமுத்திரகுப்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னாக்கா இந்த சமுத்திரம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னாக்கா கடலில் மீன் பண்ணும். கரெக்டாக? ஸோ கடல் அப்படின்னாக்கா நீங்கள் பீச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பீச்சுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பீச் எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா பார்க்குறதுக்கு? பீச் அழகாக இருக்கும். அதே மாதிரி மேகமும் அந்த கடலும் ரெண்டுமே ஒன்றா ஒரு இடத்துல மீட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். நமக்கு வியூ வந்து அப்படி தான் இருக்கும். சப்போஸ் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே போலி விற்றுட்ருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போலி விற்க மாட்டாங்க. சப்போஸ் போலி விற்றுட்ருக்காங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்கே வாக்கிங் போவாங்க. கரெக்டாக? நிறைய பேர் அங்கே பீச்சில் வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா மியூசிக் கேட்டுகிட்டே போவாங்க, இசை கேட்டுகிட்டே போவாங்க இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில் அங்கே குதிரை ரேஸ், அந்த சும்மா அந்த குதிரை வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது மேலே வேறி நிறைய பேர் சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பந்து வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? இதுதான் என்னுடைய ஷார்ட்கட்டாக நான் ஞாபகம் வச்சுருக்கேன். இதை எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அழகு அப்படின்னாக்கா இது இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா இங்கே அழகு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த அழகு அப்படிங்கிறத நான் எது ரிலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா அலகாபாத் கல்வெட்டு வந்து யாரை பற்றி சொல்லும் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லும். ஓகேவா? இந்த அலகாபாத் கல்வெட்டு பொறிச்சவர் யார் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர்.
ஓகேவா. நான் போலி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்போஸ் அங்கே போலி விற்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். போலி அப்படின்னாக்கா இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னாக்கா இவர் தான், இந்திய நெப்போலியன். இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்டவர் சமுத்திரகுப்தர். அங்கே மியூசிக் கேட்டுக்கிட்டே போவாங்க அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்கள வந்து கவிராஜா அப்படின்ட்டு இவர் பேர். இவருக்கு வந்து பட்ட பேர் என்ன அப்படின்னாக்கா கவிராஜா அப்படிங்கிற பட்ட பேர் யாருக்கு உண்டுச்சு அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தருக்கு. இங்கே குதிரைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறத வந்து அஸ்வமேத யாகம், அஸ்வமேத யாகத்தை திரும்பவும் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த சமுத்திரகுப்தர் தான். அதே மாதிரி பந்து, குழந்தைங்கள்லாம் பந்து விளையாடுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பந்து அப்படின்னாக்கா வசு பந்துவை ஆதரித்தவர் யார் அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தர். ஓகேவா. மேகம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ மேகமும் கடலும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ மேகம் அப்படின்னாக்கா இலங்கை அரசரான மேகவர்மன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா மேகவர்மன். ஓகேவா. ஸோ மேகவர்மன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இவர்கிட்ட கயாவில் ஒரு புத்த மடத்தை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பார். கரெக்டாக பர்மிஷன் கேட்டிருப்பாரு. ஸோ இது எல்லாமே நமக்கு ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் இது இப்படி நீங்கள் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அழகாக ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரி படிங்க, உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. இந்த ஜிஎஸ் ஸ்டடி பிளான்லேயே சயின்ஸை நான் எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சயின்ஸ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ திங்க் நான் ஒரு 10 to 12 டாபிக் தான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா. டீப்பாக படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னீங்கன்னாக்கா ஒரு 5 டாபிக்ஸ் தான் படிச்சிருப்பேன். மீதி வந்து ஒரு 7 டாபிக்ஸ் வந்து நான் சும்மா ஜஸ்ட்டை தான் பார்த்து வச்சுருக்கேன். ஓகேவா. இந்த புக் பேக் கொஷின்ஸு, இந்த பாக்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 10 to 12 டாபிக்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் டெய்லி ஒரு சயின்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னாக்கா சும்மா நான் சமைக்கும் பொழுதோ இல்லை பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுதோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஒரு 7 மந்த்ஸுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. இருக்கிற இந்த 15 டேஸில் நம்ம நல்லபடியாக படித்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதினாலே நமக்கு போதும். நம்ம வெற்றி அடைகிறோம் இல்லை தோல்வி அடைகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.